இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. படிக்கிறதுக்கும் சரி வேலை வாய்ப்புக்கும் சரி இன்ட்ரெஸ்டே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரீசன் என்னன்னா பின்னாடி போக விரும்புறதுனால ஒரு பையனுக்கு ஒரு மெயில் அனுப்புறோம், விஷயங்கள் வந்து எடுத்து படிக்கிறாங்கன்னு சொன்னா எடுத்து படிக்கிறது கிடையாது, நடக்கிறது கிடையாது. அது பொண்ணும் சரி பையனும் சரி ஈக்குவலாக தான் நான் பார்ப்பேன். பட் ஆனால் கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கும்போது பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் எடுத்து படிக்கிறாங்க பசங்களுக்காக. இந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 10 காலேஜுக்கு மெயில் அனுப்புறேன்னா 5 காலேஜ் லேடிஸ் காலேஜ் 5 காலேஜ் லேடிஸ் காலேஜ் 5 லேடிஸ் காலேஜ் எனக்கு ரிப்ளை எல்லா பொம்பளை பசங்களும் பிரித்து மெயில்றாங்க. பசங்களுக்கு ஒரு 70% வச்சு 30% லேக் ஆகுது. அது என்ன விஷயங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ நான் விஷயங்கள் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஆந்திராவில் ஸோ டாக்டர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு ஒரு 3000 இளைஞர்களை தேடி பிடிச்சி யூனிவர்சிட்டி மூலமோ பலமோ தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வைக்க சொல்லியிருக்காங்க. 3000 இளைஞர்களுக்கு நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வச்சு அதில் டாப் 500 இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய டாப் 500 கேண்டிடேட்ஸ் போட்டு இந்த லேர்னிங் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மிச்சம் 2000 பேர் கேட்டாங்க, அவங்களுக்கும் தனியாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டாப் டிபார்ட்மெண்ட் மேஜர்லி எதுக்கு ஃபோக்கஸாக இருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி மாணவர்கள் உட்பட அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துக்காக இருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு உண்டான லேப்டாப் வழங்குறதா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு உண்டான பிஸ்னஸ் லோன், அக்ரிகல்ச்சர் லோன், டிராக்டர் லோன், எனி லோன் இது சப்சிடியோட கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் மதுரையில் வந்து கலெக்டரேட் பக்கத்தில் இருக்குது. வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா சரி உங்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டிராக்டர் வச்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக டிராக்டர் வந்து ரிப்பேர் இருக்குது, உடஞ்சிருக்கு, ஏதாவது பேஷன் ஆச்சுன்னா கூட புது டிராக்டர் வாங்குறதுக்கு லோன் வந்து டாக்டர் டிபார்ட்மெண்ட் ஆகும். நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் கொஞ்சம் கம்மியாக சொல்கிறேன். இந்த மாதிரி 1000 ப்ராஜெக்ட்ஸ் வந்து டாக்டர் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க வித் சப்சிடியோட. ஸோ என்கியூடி எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ முன்னாடி நாங்கள் எப்படி வேலை செய்வோம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூ போட்டோம்னா ரெஸ்யூம் பிரிண்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு கம்பெனி இறங்கி போய் கொடுத்தா அந்த கம்பெனியில் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஆப்டிடியூட் எக்ஸாமினேஷன். ஸோ ஒவ்வொரு கம்பெனியாக இறங்கி முடியாது. இப்போ அப்படி இல்லாமல் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவைஸ் ஆனதுனால ஒரே எக்ஸாமினேஷன் நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கலாக தான் போய் எழுதணும். இந்த எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சாங்கன்னா டிசிஎஸோட கிரைட்டீரியாவை மேட்ச் பண்ணாங்க அப்படின்னா டிசிஎஸ்ல செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ டிசிஎஸ் நடக்கும், டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகும். சப்போஸ் டிசிஎஸ் கிரைட்டீரியா ஃபில் பண்ண முடியல அப்படின்னா டிசிஎஸ் சைனோட ஜாப் சர்ச்சிங் பிளாட்ஃபார்ம் நௌக்கரி மாதிரி எங்களுக்கு ஒரு ஜாப் சர்ச்சிங் பிளாட்ஃபார்ம் தனியாக இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல 2200 கம்பெனிக்கு மேல இருக்கு. ஐடி நான் ஐடி எல்லாமே இருப்பாங்க. அதில் அந்த பசங்க போய் தாராளமாக வேலை நிற்க முடியும். இந்த என்பிடி மார்க் வச்சு இந்த என்பிடி மார்க் வந்து 2 வருஷம் வரைக்கும் வேல்யூ. எக்ஸாம்பிள் இப்போ வரப்போகிற எக்ஸாம் ஆகஸ்ட் 27 என்பிடி எக்ஸாமினேஷன், ஆகஸ்ட் 27. ஸோ ஆகஸ்ட் 14 தான் லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆகஸ்ட் 27 தான் என்பிடி எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எல்லாமே விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு மெயில் அனுப்பிடும், டீட்டெயிலும் நாங்கள் கொடுத்துருவோம். ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? ப்ரீ ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ், தேர்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர், யூஜி பிஜினா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறவங்க ஆல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் பிஜி எடுத்தாலும் பரவாயில்ல. யூஜி அண்ட் பிஜி ப்ரீ ஃபைனல் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போனவங்க 18 to 28 இயர்ஸ். சப்போஸ் உங்கள் ரிலேஷன் யாராவது கேட்டகரி இருப்பாங்க, படிச்சு முடிச்சு டிகிரி வேலையெல்லாம் இருக்கும், அவங்களும் தாராளமாக சேர்த்துக்கலாம். 18 வயசு 28 வயசுக்குள்ள எஸ்சி எஸ்டி எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கணும். டிகிரி ப்ரோக்ராம் இனி டிகிரி ப்ரோக்ராம் எதுக்குமே ட்ரைனிங் ஃபீஸோ எந்த ஃபீஸோ கிடையாது. எல்லாமே டாக்டர் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. எக்யூட் எக்ஸாமினேஷன் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த வெப்சைட் டெவலப்பர் சொல்லுங்கள். எனக்கு எதுவும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு காமிச்சுன்னா உங்களுக்கு கையில் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது காலேஜ் நோடல் ஆஃபீஸர்ஸா ஸ்டூடெண்டே பண்ணணும்? ஸ்டூடெண்ட் தான் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா நான் முதல்வரும் ப்ரொஃபஸர்ஸ் தான் பண்ணணும். ஆமாம், இதை வந்து பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணணும். என்ன ரீசன்க்காக சொல்கிறேன்னா என்கியூடிக்கு சில ப்ரொசீஜர்ஸ் லைசன்ஸ் கொடுப்போம், லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஒரு லைசன்ஸ்க்காக அனுப்பணும்னா அந்த பையனோட ஜிமெயில் அல்லது இமெயில் அவங்களுக்கு அந்த இமெயிலை டேக் பண்ணி தான் லைசன்ஸ் கூட அனுப்புவோம். ஸோ அதனால் அந்த பையன் தனியாக தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அந்த டாட் கோட் பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே டாட் கோட் தான் போய் பண்ணுவாங்க. டாட் கோட் அப்லோட் பண்ணணும், டாட் கோட் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த பையன் எஸ்சி எஸ்டியா கம்யூனிட்டியா கிறிஸ்டியா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த டேட்டா எங்கே கொடுப்பாங்க. நான் அவங்களும் மட்டும் தான் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், எக்ஸாமினேஷன் சொல்லுவோம்.
ஸோ என் மொபைல் நம்பர் எல்லாமே நான் ஃபைல் நான் கொடுத்துருவேன். ஸோ ப்ரீவியஸ் ஃபேஸ் 1ல நாங்கள் ஏன் ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா, இதே மாதிரி யூனிவர்சிட்டி ஒழுங்காக கொடுக்கும்போது எல்லா பசங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பட் என்னால் பசங்களை ரீச் பண்ண முடியல. அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20% அட்டண்டன்ஸ். பசங்க எக்ஸாம் எழுதுல 40 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, 500 பேர். ஸோ அதனால் ஃபேஸ் 2 ஏன் நான் அவங்க நோடல் ஆஃபீஸர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு சாருக்கு கீழே ஒரு 10 கேண்டிடேட் டெவலப் ஆகுது. 10 கேண்டிடேட் அவங்கள பிடிச்சி நான் பிடிச்சிருக்கேன். அந்த 10 பேர் ஒழுங்காக படிப்பான், 10 பேர் ஒழுங்காக வேலை செய்வான், 10 பேர் ஒழுங்காக ரிசல்ட் பிரிண்ட் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிப்பான், வேலைக்கு கம்பெனி அப்ளை பண்ணுவான். அடிஷனல் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃப்ரீயாக கொடுக்கும்போது அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதே ஃப்ரீயாக உட்காந்து படிச்சுப்பாங்க. அதுக்காக தான் நோடல் ஆஃபீஸர் உங்களை செலக்ட் பண்ணி உங்கள் மூலமாக நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்போ தான் பசங்களோட என்கேஜ்மெண்ட் 100% கிடைக்கும். ஸோ இந்த என்கியூடி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இல்லாமல் அதர் ஐடி காம்படிஷனும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் டெக்னா எக்ஸாம் அப்படின்னா ஒரு பையன் வந்து எக்ஸாம் ஆலோசி 27 எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிட்டார். ஸோ அந்த பையன் வந்து வேறு கம்பெனி போகிறாரு அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ள எனி கம்பெனிக்கு எத்தனை இன்டர்வியூ போனாலும் டிசிஎஸ் என்கியூடி மார்க் போட்டு அவர் காமிச்சாருன்னா போதும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர், செகண்ட் ரவுண்ட் மூவ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர், செகண்ட் ரவுண்ட். ஒரு சில கம்பெனி அடிஷனலாக எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் தியர் கம்பெனி நார்ம்ஸ். மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்களா, ஓகே அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு அடுத்த ரவுண்ட் மூவ் பண்ணிடுவாங்க. சில கம்பெனி மட்டும் அடிஷனல் எக்ஸாமினேஷன்ஸ் வைப்பாங்க ஆஸ் பர் தேர் கம்பெனி நார்ம்ஸ். ஸோ அதனால் இந்த என்கியூடி எக்ஸாம் எழுதுனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th, 12th படிச்சா கிராமர், மேக்ஸ் இது ரெண்டுலாம் மேஜர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அனலிட்டிக்கல் ரீசனிங், கிராமர், ஆல்சோ ஒரு டேட்லாம் காட்டுறேன், நீங்கள் அதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் ஒரு கைட் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. ரெண்டாவது சைக்கோமெட்ரிக் ஸ்கில்ஸ். சைக்கோமெட்ரிக் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்கியூடியில் 2 எக்ஸாம், ஒன்று அனலிட்டிக், இன்னொன்று சைக்கோமெட்ரிக். அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கிராமர் ஸ்டடிஸ்லாம் வரும். சைக்கோமெட்ரிக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. கேட்குற கொஸ்டின் அவர் கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பதில் அளிக்கணும். 130 கொஸ்டின் 60 நிமிஷத்தில் படிக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறத அவனோட ஸ்கில் அனலைஸ் பண்ண முடியும். இந்த பையன் இந்த ஃபீல்டில் திறமையாக வருவான், இந்த பையனுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து அந்த பையன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணுவான், இந்த பையனுக்கு கொஞ்சம் சைக்கிள் வர மாட்டான், ஆனால் இந்த பையனுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாற்றணுங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இந்த சைக்கோமெட்ரிக் எக்ஸாமினேஷன். ஒரு ஃபுல் கேண்டிடேட்டோட மூளையை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ இதான் அந்த ஸ்கில்ஸ். ஸோ ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். 9th, 10th, 11th, 12th நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கனெக்ட் பண்ணி மெயிலே நான் அனுப்பிடுறேன். இதை பேசிக்காக தான் இருக்கும். ஆகஸ்ட் 27 எக்ஸாமினேஷன்ஸ் மறந்துடாது. நான் சொன்ன மாதிரி டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாமினேஷன் இந்த லொகேஷனில் நடக்க போகுது. ஸோ நம்ம மதுரையிலையும் சென்ட்ரல். ஸோ உங்கள் காலத்தில் இருக்க பசங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா, கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அங்கே எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் லொகேஷனை கேட்போம். மதுரைனா மதுரை, விருதுநகர் மதுரை எழுதிக்கலாம். எந்த எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணாங்களோ அங்கே ஃபிசிக்கலாக எக்ஸாமினேஷன் நடக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நம்ம நேராக போய் உட்காந்து எக்ஸாம் பண்ணணும். இது மட்டும் தான் ஆன்லைன், சாரி ஆஃப்லைன், மற்ற எல்லாமே ஆன்லைன் கொடுக்கும். என்கிட்ட எக்ஸாமினேஷன் மட்டும் ஏதாவது ஒரு காலேஜில் நாங்கள் பண்ணிப்போம். அந்த காலேஜில் போய் பசங்க அந்த எக்ஸாமினேஷன் எழுதி கொடுத்துருவோம். ஹால் டிக்கெட் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நாங்கள் இமெயில் அனுப்புவோம். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் என்கிட்ட எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குதோ அந்த ஹால் டிக்கெட் எப்படி டெவலப் பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்த என்ன லேர்னிங் ப்ரோக்ராம், ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் இந்த மாதிரி செஷன் ஒன்று ஆன்லைன் வைப்போம். அந்த ஒவ்வொரு செஷனும் அந்த பசங்களுக்கும் மெயில் அனுப்புவோம், உங்களுக்கும் மெயில் அனுப்புவோம். எந்த பையனும் மெயில் செக் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி வெபினார் இருக்குது அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். அந்த பையன் வெபினார் அட்டன் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஏன்னா எடுக்கிற எல்லா விஷயமும் நான் இப்போ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு எந்த விஷயமே அந்த டைமில் வரும்போது ஞாபகம் இருக்குது. இப்போ நிறைய வேரியஸ் டைப் நிறைய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் என்னன்னா என்கியூடி எக்ஸாமினேஷன்ஸ். கார்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் போய் என்கியூடி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி என்கியூடி எக்ஸாமினேஷன் எழுத வைக்கணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது லேர்னிங் ப்ரோக்ராம் வருவாங்க. அது வரைக்கும் நிறைய டைம். ஸோ நான் சொன்ன மாதிரி
NQT மார்க் வந்து 2 வருஷம் வரைக்கும் வேலிட். ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டை வச்சு அடுத்த ஒரு ஹாலிவுட் கம்பெனி, எஸ்எல் கம்பெனி, என்னென்ன கம்பெனிக்கெலாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்தது தான் NQT எக்ஸாமினேஷன். ஸோ அதனால தான் எல்லா கம்பெனியும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க TCS NQT எக்ஸாமினேஷன். ஸோ அதனால் நீங்கள் ஒரே ஒரு அவசியமே கிடையாது. இன்னொரு கம்பெனி அங்கோட திரும்ப போயிடுறது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஓட்டத்திலே பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலே போதும், எல்லா கம்பெனியும் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் TCS அண்ட் ஜாப் டிஸ்ட்ரிக்ட் பிளாட்ஃபார்மில் உள்ள எல்லா கம்பெனியுமே இந்த மார்க்கை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்த ரவுண்டு போயிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்டே கிடையாது, செகண்ட் ரவுண்ட் ரேண்டாக போகும். ஸோ இதான் எலிஜிபிலிட்டி. லெஃப்ட் சைடில் இருக்கிறதா அந்த கோர்சஸ் 5 கோர்ஸ் தாட்கோ மூலமா TCS நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற 5 கோர்சஸ். இதான் இப்போ அப்கமிங் இருக்க ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ். ப்ராக்டிக்கல் அப்ரோச், சைபர் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங், இன்டெலிஜென்ட் கேம் டிசைன், சோசியல் பீரியட் அனாலிசிஸ் அண்ட் டேட்டா அனலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா BE BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BC MCA இவங்க மட்டும் தான் எலிஜிபிள். மற்ற அந்த டிகிரி ப்ரோக்ராம் பீப்புள்ஸ் எலிஜிபிள் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அடுத்த நாள் செய்வோம். யாரெல்லாம் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறாங்களோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிற அத்தனை கேண்டிடேட்ஸுமே இந்த 5 ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். 18 வயசு 28 வயசுக்குள்ள இருக்கணும். SC, ST, SCA கம்யூனிட்டியில் இருக்கணும். ப்ரீ ஃபைனல் இயர் ஆர் எலிஜிபிள். ஏன் ப்ரீ ஃபைனல் இயர்னா அப்கமிங் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இதனால ப்ரீ ஃபைனல் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 1 இயர் ட்ரைனிங் கொடுக்குறோம். என்ன ரீசன்னா இந்த நார்மல் 9 ஹவர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 6 மாதம் வந்துடும். அடுத்து ரிமோட் இன்டர்ன்ஷிப் கொடுக்கும். இப்போ எல்லா பக்கம் இன்டர்ன்ஷிப் போடுவாங்கன்னா அதை ஆன்லைனில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ரிமோட் இன்டர்ன்ஷிப் அது ஒரு 6 மந்த்ஸ் வருது. ஸோ அதனால தான் 1 இயர் வந்துடும். ப்ரீ ஃபைனல் இருக்கும். ஃபைனல் இயரும் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு அவன் படிச்சுக்க முடியும். ஸோ அதனால தான் ப்ரீ ஃபைனல் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயர் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் எடுத்த உடனே வேலைக்கு போக முடியாது அவங்களால. பட் ப்ரீ ஃபைனல் நமக்கு ஹோல்ட் பண்ண முடியும். ப்ரீ ஃபைனல் நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டாருன்னா சார் செகண்ட் இயர் படிக்கிறேன், ஒரு வருஷம் வெயிட் பண்ணால் கம்பெனிக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். 1 இயர் வரைக்கும் படிச்சுட்டு. ஸோ இந்த IT ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 90 ஹவர்ஸ் மொத்தமாக. NQT எக்ஸாமினேஷன் மட்டும்தான் ஃபிசிக்கலாக எழுதணும். மற்ற எல்லாமே ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். இந்த லேர்னிங் ப்ரோக்ராம் 5 டெக்னாலஜி ட்ரைனிங் ப்ரோக்ராமும் 90 ஹவர்ஸ். ஒவ்வொரு ப்ரோக்ராம் 90 ஹவர்ஸ். வாரத்தில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஆன்லைனில் இருக்கும். மீன்ஸ் IIT ப்ரொஃபஸரோ ஏதாவது காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. மண்டே டு ஃப்ரைடே ஏதாவது ஒரு டே ஒரு கிளாஸஸ். இன்டெலிஜென்ட் கேம் டியூஸ்டே அப்படின்னா ப்ராக்டிக்கல் கோர்ஸ் வந்து டியூஸ்டே வெனஸ்டே வரும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஈவினிங்காக தான் இருக்கும். 4:30 to 6 இல்லை 5:30 to 7 இந்த மாதிரி டைமிங்கில் தான் இருக்கும். மொத்தம் 15 கிளாஸ் இருக்கும். 15 கிளாஸ் லெக்சர்ஸ் வந்து எடுப்பாங்க. மற்ற நேரம் எல்லாமே ஒரு போர்ட்டல் தனியாக அவங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த போர்ட்டலில் அவங்க இந்த ரெக்கார்ட் வீடியோ பார்த்துக்க முடியும். அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் PDF, வீடியோஸ், டேட்டா எக்ஸஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ப்ராக்டிகல்ஸ் நிறையா கொடுப்பாங்க. அதை செஞ்சு பார்க்க முடியும். அது தனியாக போர்ட்டல் தனியாக அவங்க தனியாக இருக்குது. அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது விஷயம் நான் சொல்லிக் கொடுப்போம் வெபினார் வச்சு. ஏன்னா அதுவும் பசங்களுக்கு புரியாது, புதுசாக இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு. எல்லாமே ஒரு போர்ட்டல் போனால் எப்படி இந்த லேர்னிங் ப்ரோக்ராம் படிக்கிறது, ரெக்கார்ட் எப்படி படிக்கணும், அது எப்படி டவுன்லோட் பண்ண முடியாது, ப்ரொஃபஸர் ஏதாவது டவுட் கேட்டு டவுட் கேட்கறது எல்லா விஷயங்களுமே நாங்கள் அப்பப்போ நம்ம சொல்லித்தரோம். ஒவ்வொரு வீடாக இருந்தால் அது எல்லாமே வெயிட் செக் பண்ணுவோம். பையன் வெயிட் செக் பண்ணால் மட்டும்தான் இந்த எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். வெயிட் செக் பண்ணனா எந்த விஷயம் நம்ம எனக்கு ஞாபகம் வரும். 90 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 15 லெக்சர்ஸ் வந்து 1.5 மணி நேரம் இருக்கும். வாரத்தில் ஒரே ஒரு நாள் 1.5 மணி நேரம் 15 வீக் கிளாஸ் நடக்கும். ப்ளஸ் அடிஷனல் லெக்சர்ஸ் 8 to 20 ஹவர்ஸ் வந்து செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங். PDF கொடுப்போம், டேட்டாஸ் கொடுப்போம். அந்த விட்டு போன ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணால் அந்த ரெக்கார்டிங் போய் அவங்க பார்த்துக்க முடியும். எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டட். இது ஆன்லைன் ட்ரைனிங் கொடுப்போம், ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் தான் இருக்கும். எல்லாமே மினி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம், மினி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுப்போம். அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு டவுட் வந்துச்சு, ஒரு பைத்தான் ஒரு ரூட் டைப் பண்ணுறது யாராவது வருது அப்படின்னா இந்த டிஸ்கஷன் ரூம் தனியாக ஒன்று இருக்கும். அந்த ரூமில் போயிட்டு சார் பைத்தான் அந்த கோடு போட்டு அந்த கோடை யாராவது காட்டுதான் நீங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ரிப்ளை பண்ணுறோம். நம்ம இந்த கோடை மாற்றி போட்டிங்கன்னா எதாவது ஆன்சர் வரும்ப்பா அப்படின்னு சொல்லி அதை ரிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி 10% கேள்வி கேட்பாங்க இவர் மாதிரி. ஸோ அந்த கேள்வி வந்து அவர் போய் பார்த்துக்க முடியும். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது போட்டு போய் அவங்களால. ஸோ இதெல்லாமே 90 ஹவர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஸோ ஐடி ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். மீன்ஸ் ரோல்ஸ் என்ன வரும், சாஃப்ட்வேர் டெவலப்பர், அப்ளிகேஷன் டெவலப்பர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நிறைய கொஸ்டின்ஸ் மாதிரி வரும். டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனிஸ். ரிமோட் இன்டர்ன்ஷிப். ஸோ 6
27 எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் எழுதி முடிப்பாங்க. செப்டம்பர் செகண்ட் வீக் இல்ல தேர்ட் வீக் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். செப்டம்பர்ல இருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரில இருந்தோ இல்ல பிப்ரவரில இருந்தோ ரிமோட் இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கும். அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, யாரும் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சேர்ந்து படிச்சு அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்களோ அவங்க அத்தனை பேருமே இதுக்கு எலிஜிபிள். ரிமோட் இன்டர்ன்ஷிப் ஒரு லைவ் ப்ராஜெக்ட் அவங்க உட்கார வச்சு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரைனிங் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் கிடைக்கும், எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் சர்டிஃபிகேட் கிடைக்கும், ரிமோட் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ரிமோட் இன்டர்ன்ஷிப் அவங்க வீட்டில் உட்காந்து முடிச்சிடலாம். எதுவுமே தனியாக ஒரு ஆஃபீஸ் வரணும், சென்டருக்கு வரணும் அவசியம் கிடையாது. இதுவும் எல்லாமே ஆன்லைன் தான். யூனிவர்சிட்டி அப்சர்வ் பண்ணிப்பாங்க, இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ இதை பற்றியும் they need computer or laptop at home. ஸோ ஒவ்வொரு நான் சொன்ன மாதிரி எக்விட்டி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இன்னைக்கு ட்ரைனிங் வெபினார் இருக்கு, அடுத்த ஒரு வெபினார் இருக்கும். எக்விட்டி லைசன்ஸ் எப்படி ஆக்டிவ் பண்ணுறோம், ஒவ்வொரு வெபினார் இருக்கும். எக்விட்டி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெபினார் இருக்கும். எப்படி லேர்னிங் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணணும், என்ன இருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது, இதான் உங்கள் போர்ட்டல், எப்படி நீங்கள் லாகின் பண்ணுறது விஷயம் அடுத்து ஒன்று சொல்லி வெபினார். ஒவ்வொரு வெபினார் சொல்லிடுறோம். ரிமோட் இன்டர்ன்ஷிப் தனி வெபினார் இருக்கும். அதனால் நீங்கள் யோசிக்க வேணாம், ஒவ்வொரு பேரும் எப்படி நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம் யோசிக்க வேணாம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே நாங்கள் வெபினார் வைப்போம். தமிழில் நான் தான் மேக்ஸிமம் இருப்பேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கலைஞராக வந்து தமிழ் இங்கிலீஷ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த பையனுக்கு வந்து எந்த விஷயம் மறந்தும் போகாது, விட்டும் போகாது. மெயில் செக் பண்ணி திரும்ப நான் மெயில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, போன ப்ராஜெக்ட்ல நாங்கள் ஒரு 1000 பேர் அனுப்பியிருப்போம். ஒரு 3000 பேருக்கு போக முடியும் பார்த்தது 3 பேர். யாருமே மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்க. ஏன்னா திரும்ப மெயில் சொல்லிட்டு நம்மளுக்கு பொசிஷன் புரியாது. ஒரு வாரம் கழிச்சு நான் மெயில் பண்ண போன சாயந்தரம் மெயில் அனுப்புவேன். உங்களுக்கும் சரி கேண்டிடேட்ஸ்க்கு மெயில் அனுப்பும்போது மெயிலை பார்த்து நல்ல விஷயம் புரிஞ்சு, ஓகே அடுத்த நாள் வெபினார் இருக்கு, வெபினார் உள்ள வந்து பார்த்து போய் தான் விஷயம் தெரியும். மெயிலை செக்கே பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன். 4 பேர் அதான் நான் வாட்ஸ்அப்புக்கு பக்கத்து பட்டன் ஜிமெயில் அதான் நான் பயன்படுத்துவேன். நான் வாட்ஸ்அப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா முன்னால கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் மெயிலில் போச்சு, அப்புறம் எஸ்எம்எஸ்ல போச்சு, அப்புறம் ஆட்டோ கார்டில் போச்சு, இப்போ வாட்ஸ்அப்ல போயிட்டு. டெக்னாலஜி வளர்ந்து சோகல்ட்டு நல்லா வளரும். இந்த வரைக்கும் பக்கத்து பட்டன் தான் ஜிமெயில். எப்படி சார் அதை கேட்டாரு, வாட்ஸ்அப்ல பண்ணிட்டு தான் கேட்டார் சார். வாட்ஸ்அப் பக்கத்துல ஜிமெயில் தான் சார், அது கிளிக் பண்ண ஓப்பன் ஆக போகுது சார். ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஓப்பன் வை விக்னேஷ் அதான் ஒரே ஆப்ஷன் எனக்கு ஸ்பார்க் தான் சார். ஸ்பார்க்கு என்ன பண்ணலாம் கேட்டார். எனக்கு ஒரு கொஸ்டின் ஆகுது, எனக்காக டாக்டர் ப்ரோக்ராமுக்காக ஹெல்ப் பண்ண போற அத்தனை ப்ரொஃபஸர்ஸ்க்கும் அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னேன். கொடுக்கலான்னு அத்தனை பேருக்குமே அப்ரிஷியேஷன். ஏன்னா 400 அத்தனை பேருக்கு நான் கொடுத்தேன். 63 ஸ்பார்க் தான், 63 பேர். 400 நான் அட்டெண்டன்ஸ் கொடுப்போம். ஒவ்வொருத்தருக்கும் அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். கார்டு கூட எப்படி செஞ்சு கொடுத்தோம். ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். ப்ளஸ் சர்ப்ரைஸா மேபி சம் கிஃப்ட் ஆல்சோ. அது உங்க கடைசியில் ஒரு பையன் படிச்சாலும் 2 பையன் படிச்சாலும் சரி, யூ வில் பி ஆல் ட்ரீட்டட் ஈக்குவல். ஸோ அதனால எந்த மாற்றம் கொடுத்துருக்கு. எனக்கு என்ன என்னோட ஃபோக்கஸ் என்னன்னா, நான் டீச்சர் ஒர்க் பண்ணி என்ன சம்பளம் வாங்கினாலும் நான் வேலை தேர்ந்த காலத்தில் எனக்கு உண்டான அனுபவம் எனக்கு தெரியும். வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக எனக்கு தெரியும். வேலை கிடைக்காம வீட்டுக்கு எப்படி போக முடியுது தெரியும். அது பசங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம தான் கோர்ஸ் பண்ணி எனக்கு தான் வேலைக்கு தள்ளி விட்டு தான் என்னோட ஒரு மைண்ட் ஓடிட்டே இருக்கேன். யாராவது வேலை கேட்டாலும் ஓடிட்டே இருப்பேன். வேலை தான் ரெஃபர் பண்ணி வேலைக்கு சேரு மொத்தம் வேலைக்கு அட்டதானம் பண்ணலாம், ரத்ததானம் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த பையனோட வருங்காலமே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த பையனால இன்னொரு 10 பேர் வேலை இருக்கு. 10 எங்கேயோ போயிருக்கு. ஒவ்வொருத்தரும் அரசாங்கத்தையுமோ பிறகு கம்பெனி யோசிச்சுட்டே இருக்கு. எதிர்பார்த்தே இருந்தோம்னா வேலை கிடைக்காது. நம்ம தான் களத்தில் இறங்கி வேலை தேடும். இப்போ பசங்க தேடாதனால தான் நம்ம இறங்கி களத்தில் இறங்கி அவனுக்காக வேலை தேடுறோம். எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கும் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட். உங்கள் காலேஜில் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் அவனுக்காக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு உண்டான ரெக்வஸ்ட் லெட்டர் நான் யூனிவர்சிட்டியோட வாங்கி தரேன், இல்லை நான் டாக்டரோட கூட வாங்கி தரேன். அடிஷனலாக உங்கள் லேப் ஒர்க்ஸ் இல்லாமல் அடிஷனலாக அந்த பையன் இந்த ப்ரோக்ராம்லாம் போட்டு பார்க்கறதுக்கோ இல்லை செஞ்சு பார்க்கறதுக்கோ உங்கள் கம்ப்யூட்டர் லேப்பை அவன் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் பார்க்கணும். உங்கள் பிரின்சிபல்ஸ்கிட்ட ஒரு சேர் பண்ணி அதுக்கு ஏதாவது வெற்றி வேணும்னா ஷுவர் நான் இருக்கேன். யூனிவர்சிட்டி மூலமோட நான் வாங்கி தர முடியும். இல்லை
டிசிஎல் கூட வாங்கி தரேன். இந்த ஒரு பேசிக் பார்த்து நான் மெயில் அனுப்புறேன். இதில் பேசிக் இருக்கணும். என்ன ரீசனுக்காக இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கும்போது சைடில் ஜாவாவும் யூஸ் ஆகும். மல்டிபிள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஹேங் ஆகிடக்கூடாது, சிஸ்டம் ஸ்லோ ஆகிடக்கூடாது. எம்ஆர் டைப் பண்ணி என்ட்ரடிச்சு உடனே அது ரன்னிங் ஆனால் தான் அவங்களுக்கு கூட ஒரு வேலை செய்யும். என்ட்ரடிச்சு 10 நிமிஷம் கழிச்சு ரிசல்ட் வச்சா அதுக்கப்புறம் அவரோட ஸ்பீடு குறைஞ்சிடும். கூட ஸ்பீடு குறைஞ்சனால இந்த மாதிரி சிஸ்டம் ரெடி பண்ண சொல்கிறோம். ஸ்பீடாக இருக்கும் அதுக்காக. இது அடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 வந்து ஐடி ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது கிராஃபிக் டிசைனிங். இதுக்கு யாரும் எலிஜிபிள்னா +2 முடிச்ச எனி டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் இருந்தாலும் சரி, செகண்ட் இயர் இருந்தாலும் சரி, தேர்ட் இயர் இருந்தாலும் சரி, பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ தமிழ், சில பேர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம், இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களும் சேர்த்துக்கலாம். எனி டிகிரி ப்ரோக்ராம் 18 வயசு 28 வயசுக்குள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இருக்கணும். என்பிடி எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இந்த ட்ரைனிங் கோர்ஸுக்கும் எல்லா டிகிரி ப்ரோக்ராம் கிடைச்சு. ஏன் இவங்க என்பிடி எக்ஸாம் எழுதிக்கிறோம்? டீச்சர்ஸ் ஏதாவது ஒரு ஐடி கம்பெனி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் எடுத்துறோம், ஏஎம் எடுத்துறோம் அப்படின்னா டிஎஸோட ஜாப் லிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ல எல்லா கம்பெனியும் இருக்கும், எல்லா செக்டர் இருக்கும். பேங்கிங் செக்டர் இருக்கும், மார்க்கெட்டிங் செக்டர் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், டாடா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், எல்லா செக்டர்ஸும் இருக்கும். யாருக்கு எங்கே போகணும் எடுத்தது? எனக்கே பாருங்க, நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2007 முடிச்சேன். நான் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட், எனக்கு ஐடி பிடிக்கும். என்ன மாதிரி பல பசங்க இருப்பாங்க, ஐடியை வேணாம், நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகிறேன், இல்லை எனக்கு அக்கௌண்ட்ஸ் வேணும், இல்லை எனக்கு மார்க்கெட்டிங் வேணும், எனக்கு சேல்ஸ் வேணும். நிறைய பசங்களோட மனசு மாறும். ஸோ அதனால தான் என்பிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எக்ஸாம் எழுதலாம். உள்ள இருக்க எல்லா ஐடி கம்பெனிலும் சரி, நான் ஐடி கம்பெனி அவங்க தரம் எழுத இருக்கு. அதனால தான் என்பிடி எக்ஸாமினேஷன் ஓப்பன் ஃபார் ஆல் டிகிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஐடி ப்ரோக்ராம் வந்து 90 ஹவர்ஸ் ப்ளஸ் 120 ஹவர்ஸ் கொடுத்தோம். இதில் 125 ஹவர்ஸ் ப்ளஸ் 25 ஹவர்ஸ் 125 மணி நேரம் வந்து வார்டில் படிப்பாங்க. 25 மணி நேரம் இன்டர்ன்ஷிப் தனியாக. ஸோ அசைன்மெண்ட் 28 மணி நேரம் இருக்கும், லைவ் லெசன்ஸ் 40 மணி நேரம் இருக்கும், பிடிஎஃப் ஒவ்வொரு தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. பட் 90% ப்ராக்டிக்கல் தான். இதில் தியரியில் வேலையே இருக்காது. என்னன்னா ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர், இன்டிசைன் மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவங்க சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கே ஒரு வீடியோ அனுப்புவார் சார். எஸ் சார். வேலைக்கு போயிடும். சப்போஸ் வேலை கிடைச்சா வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செகண்ட் இயர் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணுறது சொல்லுவாங்க சில கம்பெனிஸ். ஸோ அப்படின்னா ஓகே. சில சமயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நான் வேலை அப்புறம் படிச்சுக்கலாம். ஸோ சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு தெரியும், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் அவங்க ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. அதை படிச்சுட்டு நம்ம வேறு கம்பெனி போட்டோம்னு சொல்லுவேன். அந்த கம்பெனியில் வேறு சாஃப்ட்வேர்ஸ் படிக்கிறதும் வேலை பார்க்கறதும் வேற ஒன்று. பிஇல சரி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிச்சதும் வேலை பார்க்கறது வேறு. பட் அப்படி இல்லாமல் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் என்ன அப்கமிங் இப்போ என்ன நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஐடி கம்பெனியில் என்ன சாஃப்ட்வேர் பண்ணணும் அதான் நான் சொல்லி தரப்போம். கிராஃபிக் டிசைனிங்கில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அதான் அவங்க சொல்லி தரப்போம். அதுக்காக எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டட், இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது எல்லாமே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது அது கிடையாது. திறமை எங்கே இருக்கும், அவன் ரொம்ப இன்டர்வியூ போடுவாங்க, கலர் செம்மையாக ஒர்க் பண்ணுவாங்க எல்லாமே. இப்போ மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறான் ப்ரைவேட் கம்பெனி. ஸோ சில பேர் நடப்பாங்க கிராஃபிக் டிசைன் இதெல்லாம் அந்த ஜெராக்ஸ் கடையில் ஒர்க் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணி கொடுப்பாங்க, இப்படி தான் யோசிப்போம். பட் அதையும் தாண்டி எவ்வளவோ இருக்குது கிராஃபிக் டிசைன். ஸோ ஃபுல் டெப்த்தாக நம்ம என்ன கற்றுக்குறோமோ அது நம்மளுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஒரு ஜாப் கிடைக்க ரொம்ப ஈஸியாகும். ஸோ இதெல்லாம் சாம்பிள்ஸ். ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபேக்கல்ட்டி மட்டும் தான் டிசிஎஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் அதோட எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப டிஃப்ரெண்ட். அது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எங்கேயோ போய் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியுதுனால தான் ஐஐடி ப்ரொஃபஸர் மாதிரி பெரிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அவங்களால இப்போ இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அலைய முடியும். ஒருத்தர் ஐஐடி ப்ரொஃபஸர் வந்து மதுரைக்கு வந்துடும், செவ்வாய்க்கு வந்துருப்பா, ஈரோட வந்து சுத்த மாட்டாங்க. ஸோ ஒரே டைம் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ். ரொம்ப பசங்களை கற்றுக்கிட்டா இருக்கும். இது வந்து கிராஃபிக் டிசைனோட மாடல்ஸ். அடுத்த இதெல்லாம் சாம்பிள்ஸ் தான். ஸோ இதே மாதிரி டூல்ஸ் மீடியாவிலே ரிமோட் இன்டர்ன்ஷிப் உண்டு. கிராஃபிக் டிசைனிங்கும் ரிமோட் இன்டர்ன்ஷிப் உண்டு.
இதான் ஜஸ்ட் பேசிக் சிஸ்டம். இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் கீ சொல்கிறேன், எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லுங்கள். ஒரு கோர்ஸ் நடக்குது, இந்த வீக் இல்லஸ்ட்ரேட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப அடா ஆஃப் கிராஃபிக்ஸ். ஏன்னா மொத்தம் எல்லா சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா எல்லாம் ஹேங் ஆகும் நார்மல் சிஸ்டமில். ஒவ்வொரு சாஃப்ட்வேராக போட்டால் அதை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் ஒரு பேச ட்ரைனிங் பர்பஸ்க்கு உங்கள் கம்ப்யூட்டர் லேப் நம்பி தான் ட்ரைனிங்கே கொடுக்குறோம். கோர்ஸ் வந்து ஈஸியாக டைம் சொன்னீங்க 4:30 to 7 இப்போ கம்ப்யூட்டர் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இல்லை காலேஜில் மேக்ஸ் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சொன்னது 4:30 to 6 5:30 to 7 பார்த்தீங்கன்னா லைவ் லெக்சர்ஸ். ஐஐடி ப்ரொஃபஸர் வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் எடுப்பார், இதெல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுறது அவரோட கல்வி டைம். மீன்ஸ் 9 o'clock ஆகிட்டு 8 o'clock வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம், இல்லை பிரேக் டைமில் எப்போ நம்ம டைம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு யாரோ ப்ரொஃபஸர் ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்கன்னு நான் நினச்சேன். ஸோ 3000 பேர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, 500 பேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க, மிஸ்டர் டைம் வாய்ப்பு கொடுக்குறீங்க. அந்த 2500 பேருக்கு வாய்ப்பு அதான் ஒரு 2 years பீரியட் இருக்கு. 2 years பீரியட் இருந்தாலும் 500 பேர் தான் லேர்னிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். மிஸ்டர் டைம் 500 பேர் வந்து வேலை தருவான், இல்லை ட்ரைனிங் ப்ரோக்ராம் படிப்பான், அவனுக்கு என்ன தெரியும். ஸோ அந்த பசங்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 21 காம்படிட்டிவ் கோர்ஸ் அந்த பேர் எலிஜிபிள் தான் லேர்னிங் கொடுக்குறாங்க. பட் டாட் எங்களுக்கு அசைன் பண்ணது 500 பேருனால நீங்கள் 2500 பேரை விட்டுட்டு தான் 500 பேர் விட்டு எடுக்க முடியும். ஸோ அந்த 2500 பேருக்குமே இந்த 21 காம்படிட்டிவ் கோர்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். 3000 பேருக்குமே தான் 2500 பேருக்கு வந்து அவங்க அடிஷனலாக படிக்கணும். இதை படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க சேர்த்து படிச்சுப்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ அஸ் ஸ்டூடெண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், 90% வச்சிருக்கேன் காலேஜில். பட் எனக்கு இமெயில் எப்படி பண்ணுறது தெரியாது, ரூட் பேசணும் தெரியாது, ஒரு இமெயில் அனுப்பணும் தெரியாது, ஹெச்ஆர் கால் பண்ண எப்படி பேசணும் தெரியாது, ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியாது, ஆஃபீஸ்க்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது, ஆஃபீஸ்க்குள்ள எப்படி நான் போய் மெயில் அனுப்பி கம்யூனிகேஷன் வே அப்ளை பண்ணுறது ஒரு அஃபிஷியல்ஸ் பண்ணாங்க. அஸ் அ ப்ரொஃபஸர் நான் ஒரு அனுப்ப நான் வேறு மாதிரி லெட்டர் அனுப்பணும், வேலைக்கு அனுப்ப வேறு அனுப்பி உங்களுக்கு வேறு மாதிரி அனுப்புவேன். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே அந்த பையன் இப்பயே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வேலைக்கு போய் உட்காரும் போது அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் சொன்ன அத்தனை டாபிக்குமே இதில் ரெஸ்யூம் பில்டிங், குரூப் டிஸ்கஷன், அவனோட கெரியரை வந்து டிகிரி இல்லாமல் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை ட்ரைனிங் ப்ரோக்ராம் உள்ளது. ஏதோ ஆன்லைன் இதெல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம். பையன் என்னைக்கு எக்ஸிட் எக்ஸாம் எடுத்து முடிக்கிறானோ அடுத்த ஒரு 1 வீக்கில் வந்து இதெல்லாம் எல்லா கூட அனுப்பிடுவோம். இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். நான் சொன்ன மாதிரி எக்யூபி எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஒரு லைசன்ஸ் கோட் அனுப்பும். இந்த கோர்ஸை எனேபிள் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் கோட் அனுப்பும். லைசன்ஸ் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸாம் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி எல்லாம் ஃபில் பண்ணி ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி டிடி எடுத்து நான் அனுப்பிடுவேன். டிஎன்பிஎஸ்சி எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க, டீட்டில் மிஸ்டேக் இருந்தால் அடிச்சுட்டு கேன்சல், டிடிலாம் சரியாக இருந்துச்சுன்னா டிக் போட்டு ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க. அந்த ஹால் டிக்கெட் வர்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுக்கறது தான் லைசன்ஸ் கோட். அந்த லைசன்ஸ் கோட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அந்த ஃபைலோட ஜிமெயிலுக்கு டேக் பண்ணி அனுப்பிடுவோம். அந்த லைசன்ஸ் கோட எங்கள் டிஎஸ்ஐன் போர்ட்டலில் போயிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணணும். எக்யூட் எக்ஸாமினேஷன் நான் லைசன்ஸ் கோட அனுப்பிட்டேன்னா அதை அந்த போர்ட்டலில் போயிட்டு அந்த லைசன்ஸ் கோட என்ட்ரி பண்ணி அங்கே ஆக்டிவேட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அந்த ஃபைலுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வரும். டார்கோட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஹால் டிக்கெட் வராது. லைசன்ஸ் கோட் எப்படி அனுப்புவோம், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர் வைஸ் நாங்கள் ஒரு பிடிஎஃப் போட்டு அனுப்பிடுவோம். பசங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு செஷன் நடத்துவோம். லைவ்ல வந்து லைசன்ஸ் எப்படி கோட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எந்த லிங்க்ல போய் லாகின் பண்ணணும், எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக தகவலை இன்ஸ்டியூஷனாக சொல்லி தருவோம். அந்த பையன் வெபினார் அட்டன் பண்ணாங்கன்னா போதும். அந்த லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு எலிஜிபிள் பண்ணி மெயில் ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா அவர் 100% எக்ஸாமினேஷன் எழுதாலும் அர்த்தம். 27ஆம் தேதி அவருக்கு எக்ஸாமினேஷன், 24ஆம் தேதி ஹால் டிக்கெட் அவருக்கு வந்துடும். அந்த 24ஆம் தேதி ஹால் டிக்கெட்டில் எந்த எக்ஸாம் வேணும், என்ன டேட், என்ன டைம், எல்லா டீட்டெயிலாக போட்டு வந்துடும். அதே போர்ட்டல்லே போய் அவர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செஞ்சு பார்க்கலாம். சும்மா மாடல் எக்ஸாமினேஷன் நிறைய இருக்கும், அவர் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் லைசன்ஸ் கோட் தான் இருக்கும். லைசன்ஸ் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். எல்லாமே மெயிலில் தான் இருக்கும். How many times a student can appear for the examination? How many times can appear? First time only 2 times.
6 months once. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும் ஸோ மொத்தமாக ஒரு ஷார்ட்டாக ஒரு ஜேர்னி நான் சொல்லிட்டேன். அஸ் அ கேண்டிடேட் உங்களோட மாணவராக நான் உள்ள வரேன் அப்படின்னா இந்த அரங்கா முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெயில் வரும் டிசிஎஸ் டாட்கோ லிங்க் டாட்கோலையோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டாட்கோவில் போய் நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சிடுவேன். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடித்த உடனே எனக்கு ஒரு இமெயில் வரும். உங்களோட NQT எக்ஸாமினேஷன் 27ஆம் தேதி அதுக்குண்டான லைசன்ஸ் கூட உங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு. ஸோ நான் அந்த லைசன்ஸ் கூட காப்பி பண்ணி அவங்க கொடுத்த வே படி போய் நான் லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்குவேன். ஆக்டிவேட் பண்ணி இமெயில் ரிசீவ் பண்ண உடனே 27ஆம் தேதி ஆகஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு எனக்கு 24ஆம் தேதி 25ஆம் தேதி ஹால் டிக்கெட் என் மெயிலுக்கு வந்துடும். அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு நான் ஃபிசிக்கலாக போய் எக்ஸாமினேஷன் எழுதுவேன். ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன். மீன்ஸ் நான் மதுரை அப்படின்னா மதுரையில் காமராஜ் யூனிவர்சிட்டி எக்ஸாம்னா இங்கே நேராக வந்து ஹால் டிக்கெட்டும் ஆதார் கார்டையும் பிரிண்ட் எடுத்துட்டு நேராக வந்து கம்ப்யூட்டர் லேபில் கொடுத்து எக்ஸாமினேஷன் எழுதிட்டேன். எழுதி முடிச்சோன்னா 3 வாரத்தில் எனக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்து எனக்கு ஒரு சர்வே இருக்கும். இந்த கோர்ஸுக்கு நீ இன்ட்ரெஸ்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறேன். அந்த 500 பேர் அவங்க லிஸ்ட் எடுத்து நம்ம 500 பேருக்கும் நீங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி நான் மெயில் அனுப்புவோம். அந்த மெயிலை அவர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வெபினார் வரும். இதுதான் உன்னோட கோர்ஸு, இவர் தான் உன்னோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டு, இதுதான் உன்னோட போர்ட்டல். இந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு இந்த டேட்டாவை நீ படிக்க ஆரம்பிச்சுக்கோ. உன்னோட லைவ் லெக்சர்ஸ் வந்து இன்னைக்கு நான் எவ்ரி வெனஸ்டே ஈவினிங் 4:30 to 6 இருக்கும் அப்படி இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ வாரம் எனக்கு 15 வாரம் கிளாஸஸ் நடக்கும், ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும். ப்ளஸ் ஏதாவது ஒரு நாள் உடம்பு சரியில்லை வெளியே போயிட்டுன்னா அந்த வீடியோ யூஸ் பண்ணால் ரெக்கார்டிங் வீடியோ பார்த்துட்டு அது அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் நான் படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபைனல் எக்ஸாமினேஷன் நான் போய் எழுதுறேன். செப்டம்பரில் கிளாஸ் ஆரம்பிச்சுன்னா ஜனவரியில் ஃபைனல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுதி முடிப்பேன். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிமோட் இன்டர்ன்ஷிப் நான் ஜாயின் பண்ணிடுவேன். ரிமோட் இன்டர்ன்ஷிப் 6 மாதத்துக்கிட்ட வரும். அதுவுமே 120 hours லைவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வச்சுருவாங்க. நான் லைவ் ப்ராஜெக்ட் நானே ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஹெல்ப் வந்து எனக்கு என்னோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ப்ரொஃபஸர் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ரிமோட் இன்டர்ன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வேலை தேட ஆரம்பிப்பேன். இது நான் சொல்கிறது அந்த 500 பேரில் ஒருத்தரும் நான் சொல்கிறேன், 500 பேர் இல்லாத அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ நான் வேலை தேட ஆரம்பிக்கும் போது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நானும் படிச்சுட்டேன். சொன்ன காம்ப்ளிமெண்டரி கோர்சஸ் அதையும் படிச்சுட்டு TCS அண்ட் ஜாப் லிஸ்டிங் பிளாட்ஃபார்மில் போயிட்டு என்னோட ரெஸ்யூமை நான் ஃபில் பண்ணேன். டிஜிட்டல் ப்ரொஃபைலை நான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னோட மேட்சிங் ஏதாவது கம்பெனி இருந்துச்சுன்னா ரெஸ்யூம் அங்கே போக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நான் அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் 80% கம்ப்ளீட் பண்ணால் என் ப்ரொஃபைல் அந்த கம்பெனிக்கு போயிடும். ரெண்டாவது அந்த கம்பெனி அங்கே சர்ச் பண்ணுவாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு ஆர்டிஃபிஷியல் முடிச்ச பையனுக்கு வேணும்னு சொல்லி அவன் டைப் பண்ணும்போது என் ரெஸ்யூம் அங்கே போய் நிற்க முன்னாடி நிற்கும். நான் 80% முடிச்சிருந்தேன். என்னோட டிஜிட்டல் ப்ரொஃபைல் 80% முடிச்சிருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கும் ஜாப். ஸோ நான் என்னோட சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பேன் அப்படின்னா NQT உண்டான சர்டிஃபிகேட் ஒன்று, லேர்னிங் ப்ரோக்ராம் இன்டெலிஜென்ட் கேம் டிசைன் அதுக்கான சர்டிஃபிகேட் 2வது, 3வது அந்த ஃப்ரீ கோர்சஸ் 21 காம்ப்ளிமெண்டரி கோர்சஸ் அது 3வது, 4வது ரிமோட் இன்டர்ன்ஷிப். 4 சர்டிஃபிகேட் எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எனக்கு இந்த 500 பேர் இல்லாமல் NQT எக்ஸாமினேஷன் மட்டும் எழுதி நான் இந்த லேர்னிங் ப்ரோக்ராம் நான் சேரலை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் டைரெக்டாக அந்த ஜாப் லிஸ்டிங் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நான் வேலை தேட ஆரம்பிக்கலாம். சைட்லையும் அந்த 21 காம்ப்ளிமெண்டரி கோர்ஸையும் நான் படிச்சேன். மொத்தம் உங்களோட ஃபைனல் கோல் வேலை தேடலாம். சார் நான் இப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் வீட்டில் நான் படிச்சுட்டு இருக்கேன், 2 மாதம் படிச்சுட்டேன், இப்போ நான் வேலை தேடலாமான்னு கேட்டால் தாராளமாக தேடலாம். யாரெல்லாம் NQT எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்துச்சோ அடுத்த நாள் நம்ம தாராளமாக வேலை தேடலாம். 2 வருஷத்துக்கு நம்ம வேலை தேடிட்டே இருக்கோம். அதே மாதிரி அந்த பையன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்களோட ஜிமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவங்க காலேஜோட இமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடுறாங்க. ஏன்னா 2 வருஷம் வரைக்கும் வேலை இருக்கு. எப்போ போய் எதாவது படிச்சுட்டே இருக்கலாம். நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கும். ஃபீஸ் டைம் போட்டல நான் சொல்கிறது கொஞ்சோண்டு இன்னும் கிட்டத்தட்ட 1000 கோர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கும். எல்லாமே படிச்சுக்க முடியும். நான் பட் காலேஜ் விஷயமா லாக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடியாமல். இப்போ ஸ்டூடெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க, they going on to do the course now. and 1 year கழிச்சு அப்ளை பண்ணலாம். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்போ அவைலபிளாக இருந்தால் ஷுவராக அப்ளை பண்ணலாம். கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரி கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
examination, NQT examination free of cost, learning program free of cost, remote internship free of cost, job description வேலை செய்யறது free of cost, எல்லாமே ஃபண்ட் பண்றது தாட் பண்ணிப்பாங்க. NQT கிரேடிங் NQT grading இருக்கு சார். மீன்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஒரு கிரேடிங் இருக்கு. அத எனக்கு தெரியாது, டீச்சர் சொல்ல மாட்டாங்க. 80% மேல இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர்ஸ் தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, அப்புறம் ரிசல்ட் பண்ணி போயிடுவாங்க. மார்க் குறைய அதர் கம்பெனிஸ் லைக் டெக் மஹிந்திரா, மைக்ரோலேண்ட், சிபி, நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிக்கு கால் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் ஐடி கம்பெனி கால் பண்ணுவாங்க. கால் சென்டர் பிபிஓல இருந்து இண்டஸ்ட்ரி எல்லா கம்பெனியும் இருக்கும், சிம்போ எல்லாருக்கும் கால் பண்ணுவாங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணுற அத்தனை பேருக்கு வேலை தெரியல, அத்தனை பேருக்கு அக்ரிமெண்ட் உண்டா சார்? நோ அக்ரிமெண்ட்ஸ். 3 இயர்ஸ் அவங்களுக்கு ஐக்யூ டெஸ்ட் உண்டா? ஐக்யூ டெஸ்ட் வைப்பாங்களா ஜாப் சேர்ந்துருக்கு? அதான் இது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனிஸ். எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனி, நான் டீச்சர்ஸ் தான் வேலை கம்பெனி தான், எனக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஐக்யூடி பதிலாக எனக்கு இதுவும் வேணும், டெக்னாலஜியில் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும், பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி எக்ஸாமினேஷன் நான் பார்ப்பேன். நான் பேர் சொல்றதுக்குள்ள பதில் ஒரு பெரிய ரப்பர் கம்பெனி, பெரிய ரப்பர் கம்பெனி வேற சொன்னாலே அது ஒரு அளவுக்கு இருக்கும். அந்த கம்பெனியில் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஒரு 6000 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் 100 பேர்ல 65 பேர் கார்பரேட் எம்ப்ளாயிஸ், 35 பேர் தான் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ். அந்த 65 பேருமே ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமில் தான் நாமினேட் பண்ணி எவ்வளோ பேர் சுட்டேட் பண்ணிருப்பாங்க, இன்வெஸ்ட் ஐடி கம்பெனியில் அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 0% தான் வாய்ப்பு, 10% வாய்ப்பு வச்சுக்கோங்க. ஏதாவது சில ஐடி கம்பெனி நடக்கும். பட் டிசிஎஸ் மாதிரி பிராண்டட் கம்பெனியில் நாலேஜ் இல்லைன்னா டிசிஎஸ் இப்போ எனக்கு இந்த ஸ்கில்லோட நாலேஜ் இல்லைன்னா எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுவாங்க. ஒரு சில கம்பெனியில் வெளியே போ, கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே தான், அது ப்ரொஃபஸர் நீங்கள் எப்படி டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கீங்களோ ஐடி ஃபீல்டில் வேலைக்கு வந்து தான் டெய்லி படிச்சுட்டே தான் இருக்கும். என்ன ரீசன்னா இன்றைக்கி நான் ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கேன், இன்னைக்கு முடிச்சு ப்ராஜெக்டை கொடுத்துட்டா நாளைக்கு சீஷா இருக்கும், இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பி சார் கிவ் மீ 2 weeks 3 weeks, அந்த 3 வாரம் 3 மாதத்துக்கு நான் சீஷா கற்றுக்கிட்டு நான் ப்ராஜெக்டை உள்ள விடணும். ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறேன்னா அது எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, ப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி கிடையாது. நம்ம பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோமா இல்லை ஒரு மாடல் எக்ஸாம் வரும்? ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது சார், டிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் அந்த ஃபைல் லாகின் உள்ள போயிட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்கு, ப்ராக்டிஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, மேக்ஸ் நம்ம போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டாங்க விஷயங்கள் போய் பக்கத்துக்கு மாடல் எக்ஸாம் இப்போ எழுதி பார்த்துக்கலாம். அதை எழுதி பார்த்துக்கிட்டா ஃபைனல் எக்ஸாம் போது ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ பிஃபோர் இந்த கொஸ்டின் முன்னாடி இந்த ஒரு ஃபார்ம் நான் காமிச்சிடுறேன். பிஏ எக்கனாமிக்ஸ், பிபிஏ யாராலும் இருக்கலாம், எல்லாருமே ஃபீல்ட்லேயுமே ஓப்பனிங்ஸ் இருக்கும், யாராலும் போய் அப்ளை பண்ணலாம், ட்ரைனிங் கொடுக்கும், யாராலும் படிச்சுக்கலாம். எனக்கு ஒரு 2 ரிக்வெஸ்ட் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் எல்லாரும் நான் லிங்க் அனுப்பிடுறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டாட்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் அனுப்பிடுறேன். ஸோ உங்கள் காலேஜில் உங்கள் பசங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க. ஸோ பேசிக் இதுதான். டாட்கோ வெப்சைட் டாட்கோ.com லிங்க் அனுப்பிடுறேன், டேரக்ட் லிங்க் அனுப்பிடுறேன். டாட்கோ.comல வந்து இதான் போஸ்டர்ஸ், இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த சைடு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இமெயில் இங்கே இந்த பசங்களோட இமெயில் இருக்கும், காலேஜோட இமெயில் வேணாம். மீன்ஸ் எக்ஸாம்பிள் ravi@rms.gmail.com yahoo.com அவங்களோட பர்சனல் ஜிமெயில் இமெயில் அதை கொடுக்கணும். கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தாங்கன்னா அடுத்தது பக்கத்தில் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் அவங்க ஜிமெயில் போயிடும். ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா பண்ண மாட்டீங்க, 1000 பேர் பசங்க ஃபில் பண்ணாங்க, டைப் பண்ணாங்க. இதை இதுவே இல்லாமல் நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஜிமெயிலுக்கு gmail.com gmail.com gil.com என்னவோ போட்டுருக்காங்க. அவ்வளோ பேர் என்ன ரீச்சே பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா அவசரம், பின்னாடி ப்ரொபோசல் நிற்பாங்க, இல்லை வீட்டில் டைப் பண்ண சொல்லுவாங்க, அவசரம் தப்பாக டைப் பண்ணுறது. மெயினாக முக்கால்வாசி மெயில் அனுப்பினா ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அதுக்காக எப்படி போட்டால் ஜிமெயில் என்ட்ரி பண்ணால் அவன் இமெயில் போயிடும். அப்போ என் ஜிமெயில் வரல அப்படின்னா திரும்ப வந்து கரெக்டான என்ட்ரி இமெயில் பண்ணி நாங்கள் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். அடுத்தது இது அப்ளிகேஷன் ஃபார்ம், பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பேசிக் தான். எஸ்சி கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கணும், என்ன கேஸ் செலக்ட் பண்ணிக்கணும், ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கணும், டேட்டா பர்த் ஏஜ் சர்டிஃபிகேட் ஆகும்.
அதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். மேஜராக என்ன இருக்கும் அப்படின்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அதில் யாரெல்லாம் யூஜி படிக்கிறாங்களோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனா +2 கொடுக்க சொல்லுங்க. பிஜி படிக்கிறவங்களோ யூஜி கொடுக்க சொல்லுங்க, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் யூ கரெக்ட்லி பர்சனிங் என்ன டிகிரி போடுறாங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியும். சப்போஸ் முடிச்சிட்டாங்கன்னா நோ கொடுத்துக்கலாம். படிச்சுட்டு இருக்காங்கன்னா அப்போ எஸ் கொடுத்துருவோம். அப்போ எஸ் கொடுத்து எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜ் என்ன டிகிரி போடுறதா படிக்கிறீங்க, எந்த வருஷம் படிப்பீங்கன்னு கொடுத்தோம். கடைசியாக 10th and 12th மார்க் கேட்கும். மேக்ஸிமம் கோவிட் பசங்க தான் இருப்பாங்க. கோவிட்டில் பாஸ் ஆனால் தான் அப்ராக்சிமேட்டாக மார்க் எதுனாலும் போட சொல்லுது. 60, 70, 80 ஏதாவது போட சொல்லிட்டு கீழே வந்து இந்த NQT எக்ஸாமினேஷன் ஒன்று லொக்கேஷன் காட்டும். NQT எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாம் மதுரை செலக்ட் பண்ணிக்கலாம். விருந்தால் தான் ஒரு மதுரை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஊருக்கு போயிருக்கேன், அந்த ஆகஸ்ட் 20 நான் ஊரில் இருக்க மாட்டேன், சென்னையில் இருப்பேன்னா சென்னை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சென்னையில் தான் எக்ஸாம் மாற்ற முடியாது சேர்த்துல. ஸோ அப்ளிகேஷன் அப்புறம் இதான் மேஜர் இன்ஃபர்மேஷன். எக்ஸாமினேஷன் NQT லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கணும், டேட்டை செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ஒரு நம்பர் ஒன்று ஜெனரேட் ஆகிடும், அப்டான்ஷன் நம்பர் ஒன்று ஜெனரேட் ஆகிடும், அவங்க மெயில் போகும். ஸோ அந்த நம்பரை கேப்சர் பண்ணி எனக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணி அனுப்பணும். கேண்டிடேட்டோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, SC ST என்ன கேட்டகரி, அவங்க என்ன படிக்கிறாங்க, பிஜி செகண்ட் இயரா தேர்ட் இயரா, இந்த டாட் கோட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் காலேஜ் நேம் மேலே கேட்டீங்க போட்டு எக்ஸல் சீட்டில் ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் என்ரோல் பண்ணிப்பேன். ஏன் எக்ஸல் சீட் உங்களுக்கு கேட்குறேன் அப்படின்னா டாட் கூட ஒரு சர்வர் இஷ்யூ, பாம்பே இருந்து சர்வரை மாற்றுறதுனால பாதி டேட்டா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்படி லிஸ்ட்டாக கொடுத்துட்டீங்கன்னா நான் ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணி கொடுத்துருவேன். டேட்டா ஆஃப்லைனில் வந்து நான் கொடுக்குறேன். சர்வர் வந்து எதாவது காட்டுதுன்னா நான் ஆஃப்லைனில் கொடுத்துருவேன். அதனால எக்ஸல் சீட்டில் கேட்குறேன். இன்னைக்கு ஈவினிங் நாளைக்குள்ள நான் என்னோட இமெயில் உங்களுக்கு இமெயில் அனுப்பிடுவேன். ஆக்சுவல் சாட்டர்டே சண்டே கூட உங்கள் அத்தனை பேருக்கு என் இமெயில் வந்துடும். ஸோ எனக்கு நீங்கள் ஒரு நம்மளுக்கு ஆகஸ்ட் 14 லாஸ்ட் டேட்டு, ஆகஸ்ட் 5க்குள்ள லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நான் விட தள்ளிட்டேன். 3000 பேர் தான், நீங்களே 3000 பேர் கொடுத்துட்டீங்கன்னா கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க அத்தனை சீக்கிரம் விட தள்ளிடுது. 3000 பேர் ரீச் பண்ணிட்டோம்னா டாக்டர் டிபார்ட்மெண்ட் வாங்க, ஃபேஸ் 3 கொண்டு போய்க்கலாம், வெயிட் பண்ணி நடத்துவாங்க. முடிஞ்சளவு சீக்கிரம் கொடுத்து ஒவ்வொரு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஒவ்வொரு 6 months ஒன்ஸ் 1 year ஒன்ஸ் நடத்துவாங்க. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் எழுதிட்டாங்கன்னா வேணும். அப்போ வெயிட் பண்ண சொல்ல ஹால் டிக்கெட் வேறு வந்துடும். மேம் லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். ஆக்டிவேட் பண்ணால் தான் ஹால் டிக்கெட் வரும். NQT எக்ஸாம் ஹால் டிக்கெட் வரான வரும். ஆகஸ்ட் வந்து டாட் கோம் அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. சரி, நாங்கள் லைசன்ஸ் அனுப்பியிருக்க மாட்டோம் அந்த பசங்க. நாங்கள் லைசன்ஸ் அனுப்பி அந்த லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆகஸ்ட் 20 எக்ஸாம் எழுத முடியும். நீங்கள் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க, நான் செக் பண்ணி கொடுத்துருவேன். டாக்டர் பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் தனியாக நான் லிஸ்ட் பண்ண நான் தனியாக லிஸ்ட் பே பண்ணி கொடுத்துடலாம். நான் செக் பண்ணிக்கிறேன். அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண லிஸ்ட் போயிட்டு நான் செக் பண்ணி தனியாக பண்ண முடியும். +2 யூஜி